லாவணி என் தங்கச்சின்றதுனால அவ பண்ணது எதுவுமே நான் நியாயப்படுத்த விரும்பல. அவ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்காக தயவு செஞ்சு அவளுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். சாரி தமிழ், இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது. எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக சமாதானமா பேசி வீட்டுக்கு கூட்டலான்னு போனேன். போன இடத்துல ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. தப்பு தான் நிதிஷ். அவங்க பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. லாவணி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. இல்லைங்க, எனக்கு அவன் மாறுவாங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. பேசிக்கா அவட்ட நிறைய தப்பு இருக்கு. அதை தப்புன்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட அவ பக்கம் நியாயம் கிடையாது. அவன் என் கூட வந்து வாழணுங்கிற எண்ணம் அவளுக்கு துளி கூட கிடையாது. அம்மா கடைசி வரை காப்பாற்றுவாங்க, அவங்க மட்டும் துணையா இருந்தா போதும் முடிவு பண்ணிட்டா. இல்ல நிதிஷ், நான் எப்படி சாருவை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி லாவணி இப்ப அம்மாவை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஜென்னி எடுத்துக்கோங்களேன், நானும் எங்க அம்மாவை நம்பிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானும் புவியும் கொச்சிட்டு வீட்டு விட்டே வெளியே வந்துட்டோம். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல லாவணியாக்க எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தானா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளே தானா திரும்பி வரப்போறா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதிஷ் ப்ளீஸ். பொறுமையா இருக்கனால தான் நான் நேரம் இங்க வந்தேன். இல்லைன்னா நேரம் என் லாயரை பார்த்துருப்பேன். இப்பவும் சொல்றேன் தமிழ், அவன் பண்ண தப்ப உணர்ந்து எங்க அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டா அவளை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் முடிவு பண்ணிட்டேன். சாரி, லீகலா அவளை டிவோர்ஸ் பண்ண நான் தயங்கவே மாட்டேன். ஐயோ அவசரப்படாதீங்க நிதிஷ், லாவணி கிட்ட நான் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க. அவட்ட பேசி பாருங்க. நான் சொன்னபடி அவ திருந்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியும். இல்ல இதுக்கு ஒரே முடிவு டைவர்ஸ் தான். நிதிஷ், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் லாவணியா எப்படியாச்சும் நீங்க விருப்பப்படுற மாதிரியே உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அவ கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. இருந்தாலும் நீங்க பேசி பாருங்க. பேசுறேன் நிதிஷ், ஆனா நீங்க ஒரு பேச்சு கூட இனிமே டைவர்ஸ்ன்ற ஐடியாவே யோசிக்காதீங்க ப்ளீஸ். புருஷன் இல்லாம என்னால வாழ முடியும்னு சொல்றப்போ என்னால அவள்லாம் வாழ முடியாதா? இனிமே முடிவு என் கையில் இல்ல, அவ கையில தான் இருக்கு. சேர்ந்து வாழ்றதா வேணாமான்னு அவ முடிவு பண்ணிட்டோம். நீங்க பேசிட்டு வந்து முடிவு சொல்லுங்க. அதுக்கப்புறம் லாயரை பார்க்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். ஓகே தமிழ், நான் வரேன். என்னடா அப்படி பேசிட்டு போறானே தப்பா நினைக்காதீங்க. அவளால் அந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டிருக்கேன். என்னப்பா வீட்டுக்கு கிளம்பலையா? சாரி, இன்னும் டியூட்டி முடிய 2 நிமிஷம் 10 வினாடி இருக்கு. ஒரு கடமை தவறாத போலீஸ் லேட்டா வரதும் தப்பு, சீக்கிரம் போறது தப்பு. அடேங்கப்பா, நீ போலீஸ் இல்லப்பா, ஜப்பான்ல ஓடுது அந்த புல்லட் ட்ரெயின். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ஆமா, உன் வாட்சுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இவ்வளவு ஸ்லோவா போற வாட்சை நம்பி 1/2 மணி நேரமா இருக்கிறிய, அது ஓடுதா இல்ல நிக்குதா? ஓடுதா நிக்குதாவா? ஐயோ அடப்பாவி, இது நேத்து டைம் எல்லாம் காட்டுது. ஒரு நாள் ஸ்லோவா? இந்த லட்சணத்துல வினாடி சுத்தமா வேற பேசிக்கிட்டு இருக்க. கஷ்ட காலண்டா சாமி. நேர்மையான போலீஸ் நினைப்பா, ஓடாம அப்படியே நிக்கிற. சார், நீங்க இன்னும் கிளம்பலையா சார்? எங்க நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என் மண்டை குழப்பிக்கு தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் கிளம்புறது? ஏன் சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? ஒரு கடமை தவறாத போலீஸ். கடவுளே, போலீஸ்னு மட்டும் சொல்லு. அது என்ன கடமை தவறாதன்னு ஒரு வாள் வேற? சார் அது என்னன்னா சார், நான் பேசாதையா. ஏற்கனவே நாட்டு நடப்பை பாக்குறப்ப எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல வேற நீ தத்துவம் பேசி என் தாலி அறுக்காதையா. சார், ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். யோ, இப்ப வன்மையா கண்டிக்கிற அளவுக்கு அப்படி என்னையா நான் பேசிட்டேன்? சார், தாலின்றது பொம்பளைங்க கட்டிக்கிறது, நீங்க கட்டி இருக்கிறது அருணா கயிறு. அப்ப அருணா கயிறு அறுக்கான்னு தானே சொல்றணும். அதானே சார் ரூல்ஸ். தெய்வமே, ஏயா இதுக்கெல்லாம போய் ரூல்ஸ் பேசுவ? சார், மனுஷன் பிறக்கிறதுல இருந்து சாகுற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு சார். இப்போ உங்களே எடுத்துங்களேன், நீங்க ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரி. ஐயோ, கடமைன்னு பேசி என் காதையே பஞ்சர் ஆக்கிட்டியா. கொஞ்சம் நிறுத்தேயா. ஓகே சார், நீங்க கேக்குற மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரூல்ஸை பத்தி நான் நிறைய பேசணும். நாளைக்கு டியூட்டி முடிஞ்சு பேசுவோம். ஓகேவா சார்? சரி சார், என் டியூட்டி டைம் முடிஞ்சது, நான் கிளம்புறேன் சார். தம்பி கொஞ்சம் நில்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் அப்படி முழிக்கிற? விஷயம் ரொம்ப முக்கியமானது. முக்கியமானதா? அட என்னப்பா நீ உட்காரு. அட உட்காரு சொல்றேன் சார், நான் பாத்துக்கிறேன். உட்காரு. பேசுறதுக்கு முன்னால ஏதாவது சாப்பிடுவோமா? டீ, காபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? சாரி சார், நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க பச்சை தண்ணி கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா குடிப்பேன் சார். ஆனா இங்க வேணாம் சார். ஏயா? ஓசிடி குடிச்சு உடம்ப வளர்க்க நான் தயாரா இல்ல சார். அட என் சொந்த காசை போட்டு வாங்கி தரையா? அந்த காசு எங்க வந்தது? கவர்மெண்ட் அடிச்சதுப்பா. தப்பு சார், நீங்க அடிச்சது.
பொதுமக்கள் கிட்ட கை நீட்டி லஞ்சமா வாங்கினது. சார் மனுஷனா கை சுத்தமா இருக்கணும் சார். யோ, நீ மட்டும் தான் கை ரெண்டையும் சோப் போட்டு சுத்தமா வச்சிருப்பியா? உன்னால யார்கிட்டையும் எதையும் வாங்குறது எனக்கு பயமா இருக்கியா? இந்த குரங்கு இல்ல குரங்கு, அது தாங்கட்டதும் இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா. உன் விஷயத்துல அது கரெக்டா இருக்கியா? சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஆக்சுவலா நான் குரங்கு இல்ல. பின்ன நீ என்ன தெய்வமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன சாமியாரா இல்ல முற்றும் திறந்த முனிவரா? ஏன் காசை பார்த்தா இப்படி கதற? சார் காசுன்றது மனுஷன் கண்டுபிடிச்சது. அது நமக்கு அடிமையா இருக்கணும், நாம அதுக்கு அடிமையா இடக்கூடாது. நான் காசையே தொடக்கூடாதுன்னு சொல்லியே, ஆனா உழைச்சு சம்பாதிங்க தானே சொல்றேன். அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்த? பேசாம மூட்டை தூக்கி பழைக்க வேண்டியது தானே? போயிருக்கலாம் சார், ஆனா இதெல்லாம் யார் சுத்தப்படுத்துறது? எதை? சார் இங்க லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சு ஆடுதே, அதெல்லாம் யார் சுத்தப்படுத்துறது? யோ, நீ என்ன மெண்டலா இல்ல லூசாயா? இங்க இருக்கிற நாங்க எல்லாம் தலையை விரிச்சிட்டு பேயாட்ட ஆடுற மாதிரியும் அதை நீ பேன் பார்த்து சுத்தம் பண்ற மாதிரியும் ஏதேதோ பேசிட்டு இருக்க. நல்லா வருது எனக்கு வாயில. சார் இப்போ எதுக்கு சார் கோவப்படுறீங்க? லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது அவ்வளவு பெரிய தப்பா? சார் இந்த நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், தனி மனுஷன் ஒவ்வொருத்தனும் நல்லா இருக்கணும்னு சொந்த வாழ்க்கையை விட்டு போராடுறானே, அவனை மதிக்க கத்துக்குங்க சார். அப்பதானே சார் இந்தியா வல்லரசு ஆகும். அப்புறம் நீங்க நல்லவனை மதிக்காட்டி பரவாயில்ல சார், அவனை கேவலப்படுத்தாதீங்க சார். சரியா, நீ நல்லவனாவே இரு. ஆனா ஒருத்தன் பிறக்கும் போதே நல்லவனா இருக்கணும். நீ ஏன் பாதியில நல்லவனான? ஆமா, உன்னை நாய் கடிச்சதா கேள்விப்பட்டேனே, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்தியா? இதான் சார், இதான் இந்தியா உருப்படாம போறதுக்கு காரணம். பொது சேவைக்கு வந்தவன பொதுவா பார்க்காம அவன் பலவீனத்தை பத்தி குத்தி காட்டுறீங்களே, அதான் சார் அரசியல். அப்புறம் எனக்கு நாய் கடிச்ச கூட வலிக்கல சார். இப்ப கேக்குறீங்களா கேள்வி, அதான் சார் வேதனையா இருக்கு. ஒரு கடமை தவறாத போலீஸ கண்டுபிடி பேசுறீங்களா, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார், கண்டிக்கிறேன். எனக்கு என்ன டவுட்டா இருக்கியா? நீ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல வலிக்கு விழுந்து அதனால மண்டையில அடிபட்டு மெண்டல் ஆயிட்டேன்றீங்களா? ஏன் சார் பேச மாட்டீங்க? ஐயா உங்க சட்டையில அழுகுனா யாரும் துவைச்சு சுத்தம் பண்ண நினைக்கிறது இல்ல சார். சொன்னவன் சொக்காவே கீழ்ச்சிடுறீங்களே. இப்ப உங்களே எடுத்துங்க, நீங்க ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரி. ஐயோ, என்ன சாவு அடிக்காதயா. நான் எங்க சார் சாவ வச்சேன்? நீங்களாவே செத்துடுங்கறியா? யோ, சத்தியமா சொல்றேன், இந்த அழகம் பெருமாளை உன் அளவுக்கு டார்ச்சர் பண்ணவங்க வேற யாருமே கிடையாதுயா. தன்னை நல்லவன் சொல்லிக்கிற எவனையும் யாருக்கும் ஏன் பிடிக்கலங்கிற காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது. இத பார், காசு செலவானாலும் பரவாயில்ல, என் சொந்த காசை கூட கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. சார் நீங்க நினைக்கிறவன் நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல சார், பக்கா ஜென்டில்மேன். ஏயா, ஜென்டில்மேன் பண்ற வேலையா இது? நீயும் கெட்டு சுத்தி இருக்கவங்களையும் கெடுத்துக்கிட்டு நீயும் வாங்க மாட்டேங்கிற, அடுத்தவங்களையும் வாங்க விட மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கு ஸ்டேஷனை சுத்தம் பண்றேன், லட்சிய போலீஸை உருவாக்குறேன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீ பண்ற அலப்பறையில கமிஷனர் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. கமிஷனர் ஆபீஸ்ல ஆரம்பிச்சு கான்ஸ்டபிள் வரைக்கும் நீ எப்படா கீழே விழுவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சிக்குன்னு வச்சுக்க, சங்கு ஊதிடுவாங்க. அதுக்கெல்லாம் பயந்து வந்து ஆனது கிடையாது சார். சார் மேக்ஸிமம் என்ன சார் பண்ணுவாங்க? வேலையை விட்டு தூக்குவாங்களா? தூக்க சொல்லுங்க சார், ஐ டோன்ட் கேர். வேணாம் தம்பி, நீ விஷயம் தெரியாம விளையாடுற. விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை விட பயங்கரமானவன் சார் இந்த ஆனது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை சத்திய சோதனை எடுத்துப்பேன். சோதனை என்ன பார்த்து பயப்படலாம், நான் சோதனை பார்த்து பயப்பட மாட்டேன் சார். நான் பயப்படுறது நீதி நேர்மை நியாயத்துக்கு, சத்தியத்துக்கு மட்டும் தான் சார் நான் பயப்படுவேன். அப்படியா? எஸ் சார். அப்ப நீ சத்தியமா உருப்பட மாட்ட. எழுந்து போயா. அட போங்க சார், தப்பு செய்யற நீங்களே நெஞ்ச நிமித்துக்கிட்டு கம்பீரமா நடக்கிறீங்க. எனக்கு என்ன சார், என்னோட நேர்மை என்ன காப்பாத்து சார். வேலையை விட்டு உன்னை தூக்குனதுக்கு அப்புறம் சோத்துக்கே இல்லாம சிங்கி அடிப்ப பாரு, அப்ப பாக்குறேன் உன்னை எது காப்பாத்துதுன்னு. சார் என்னோட லட்சியத்துக்காக மாமனார் கொடுத்த பெரிய வீட்டையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் சார். என் லட்சியத்துக்காக நான் எதையும் எனக்கு தயாரா இருக்கேன். என்ன மாதிரி ஒரு கடமை தவறாத போலீஸ். ஐயா, நான் தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் கிளம்புறியா? சார் நெஞ்சில நேர்மை செயல்ல வீரம் ரெண்டும் இருந்தா நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க சார். என்னை பார்த்து நீங்க பயந்தீங்களே, அதான் சார் நேர்மை, நாணயம், நம்பிக்கை. வரேன் சார். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல குட்டிமா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். என்னாச்சுங்க, முகம்லாம் டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை. என்னாச்சுங்க, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லை குட்டிமா. பின்ன ஏன் டல்லா இருக்கீங்க? லேட்டா வேற வந்திருக்கீங்க. லாவணியை நினச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் புரிஞ்சிக்காம ஏன் இப்படிலாம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவள் ஃப்யூச்சர் நினச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாளோன்னு புரியவே மாட்டேங்குது.
நிதிஷ் இன்னைக்கு பேங்க்குக்கு வந்திருந்தாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளோ நொந்து போய் பேசினாரு தெரியுமா? அவர்கிட்ட லாவண்யா பத்தி பேசுனீங்களா? அவரே அதை பத்தி பேசினாரு. நான் சொன்னபடி அவர் திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியும். இல்லை இதுக்கு ஒரே முடிவு டைவர்ஸ் தான். சும்மா கோவத்துல பேசியிருப்பாரு. இல்லை குட்டிமா, நிதிஷ் பேசுறது கேட்கும் போது கன்ஃபார்மாக டைவர்ஸ்ன்ற மாதிரி தான் தோணுது. இல்லைங்க, நிதிஷ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நீங்க லாவண்யா கிட்ட பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு லாவணியை விட அம்மா நினச்சதான் பெச்சாரா இருக்கு. பணத்தை தவிர வேற எந்த உருவம் உங்களுக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குது. இவ சும்மா இருந்தா கூட எங்க அம்மா ஏதாவது தூண்டி விட்டுருவாங்க போல இருக்கு. இல்லைங்க, இது லாவண்யாவோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை விளையாட்டா நினைக்க மாட்டாங்க. லாவண்யாவை புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும் தான் அதையும் நினைப்பாங்க. அதுவும் இல்லாம இத்தனை நாள் புருஷனை பிரிஞ்சிருந்ததே லாவண்யாவை பக்குவப்படுத்தி இருக்கும். அவங்களும் எப்படா புருஷன் வீட்டுக்கு போவோன்னு தான் இருப்பாங்க. இப்ப போய் பேசினா புருஷன் வீட்டுக்கு தன்னால போயிடுவாங்க. இல்ல குட்டிமா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. அவ மாறவும் மாட்டா, தான் கேரக்டர் மாத்திக்கவும் மாட்டா. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. புருஷனை பிரிஞ்ச ஒரு பொண்ணோட வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? புருஷன்ல ஆரம்பிச்சு புகுந்த வீடு, பிறந்த வீடு, சொந்தக்காரங்க, சுத்தி இருக்கிறவங்கன்னு எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல அவளை இம்சை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் சண்டையாமேன்னு வழியில போறவங்க அனுதாபம் காட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்களே தள்ளி போய் நின்னு இவளுக்கு நல்லா வேணும்னு சபிப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது அவங்களோடவே முடிஞ்சிடாதுங்க. இவங்க தான் இல்லாம யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பெருசாக்கி சந்தோஷப்படுவாங்க. அத்தனை வேதனை பொண்ணுங்க தலையில தான் விடியும். இது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல முடியாத எவ்வளவோ சித்திரவதைகளை அனுபவிக்கணும். வாழா வெட்டியா இருக்கிறத விட பெரிய கொடுமை வேற ஒண்ணுமே இல்லைங்க. லாவண்யா வெளியே வேணா தன்னை தைரியமானவங்கள காட்டிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப நொறுங்கி போயிருப்பாங்க. நீங்க வேணா போய் பேசி பாருங்க. கண்டிப்பா அவங்க புருஷன் வீட்டுக்கு போக சம்மதிப்பாங்க. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வேதனை தாங்காம அவ மனசு மாறி இருப்பான் தானே நீ நினைக்கிற? சான்ஸே இல்ல. அவ மாறுற மாதிரி எனக்கு தெரியல. இவ கஷ்டப்பட்டு ஷேர் ஆட்டோல போறத நிதிஷோட அம்மா பார்த்துருக்காங்க. நிதிஷ் கிட்ட லாவணி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டுவான்னு அனுப்பிச்சிருக்காங்க. நிதிஷ் அவங்க போய் பேசியிருக்காரு. அதுக்கு இவ மனசு மாதிரி ஒழுங்கா போயிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவளும் எங்க அம்மாவும் சேர்ந்து நிதிஷை கேவலப்படுத்தி வீட்டு விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ரோஷம் உள்ள எந்த ஆம்பளையும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சும்மா இருக்க மாட்டான். எனக்கு என்னமோ நிதிஷ் சொல்ற மாதிரி தான் நடக்க போகுதுன்னு தோணுது. அப்போ நீங்களும் இதுக்கு டைவர்ஸ் தான் ஒரே தீர்வுன்னு நம்புறீங்களா? ஆமா, பிடிவாதமா மனசு மாறாம இருந்தானா அப்படி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. மனசு ஒத்து வரலனா சட்டப்படி பிரியணும் தானே எல்லாருமே நினைப்பாங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே அநியாயமா தெரியல? புருஷன் பொண்டாட்டுக்குள்ள பிரச்சனை வந்தா உடனே டைவர்ஸ் தானா? வேற வழியே கிடையாதா? ஆவுனா எல்லா ஆம்பளைங்களும் இதே சொல்லுங்க. சட்டப்படி பிரிஞ்சிடலாம், சட்டப்படி டைவர்ஸ்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல எங்க சட்டம் வந்துச்சு? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா புள்ள, இவங்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. இவங்களெல்லாம் அண்ணன் இல்ல, அம்மா இல்ல, தங்கச்சி இல்லன்னு பிரிச்சு விடுறதுக்கு சட்டம் இருக்கா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா போதும், உடனே நீ புருஷன் இல்ல, நான் பொண்டாட்டி இல்லன்னு பிரிக்கிறதுக்கு ஒரு சட்டம். யாருங்க இதை கண்டுபிடிச்சது? புருஷன் பொண்டாட்டி உறவை பிரிக்கிறதுக்கு மட்டும் பக்காவா ஒரு சட்டம். குட்டிமா, ஏன் இப்ப இப்படி கோவப்படுற? பின்ன என்னங்க, 100க்கு 90 கேஸ்ல பாதிக்கப்படுறது என்னமோ பொண்ணுங்க தான். டைவர்ஸ்ங்கிறது ஆம்பளை கையில கிடைச்ச கத்திங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் டைவர்ஸ்ங்கிற கத்தியை காட்டி பொண்ணுங்களை மிரட்டி பணிய வைக்கிறாங்க. அதுவும் சட்டப்படி. புருஷனுக்கு பிடிக்கலையா உடனே டைவர்ஸ். பொண்டாட்டிக்கு பிடிக்கலையா கொஞ்சம் பொறுமையா இரு, சகிச்சுட்டு போன அட்வைஸ் வேற. இதான் உலகம் சொல்ற சமநீதி. பொண்டாட்டியை பார்த்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றதை விட பெரிய கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தை வேற எதுவுமே கிடையாதுங்க. போக்கிடம் இல்லாத பொண்ணுங்க அந்த வார்த்தையை கேட்டு அனுபவிக்கிற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இனிமே நீங்களும் சரி, உங்களை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரிங்க, இதெல்லாம் ஒரு பொண்ணா நான் அனுபவிச்ச வேதனை. அது உங்க தங்கச்சிக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எமோஷனா பேசிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் லாவண்யா கிட்ட இந்த டைவர்ஸ் பத்தி எல்லாம் பேசிடாதீங்க. ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. என்ன கேட்டா பெரிய அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவும் பெருசா நடந்துடல. நிதிஷும் தப்பானவர் கிடையாது. கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம். உங்க தங்கச்சியை பார்த்து பேசுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி வாங்க சாப்பிடலாம். குட்டிமா, சாரி குட்டிமா. எதுக்கு? இல்ல, நானும் முட்டாள்தனமா உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டு கையெழுத்துலாம் கூட வாங்கியிருக்கேன்.
அப்ப நீ இப்படித்தானே வேதனைப்பட்டிருப்ப. வேதனை தாங்க, தாங்க முடியாத நரக வேதனை. உயிர் இந்த நிமிஷமே போயிடக்கூடாதான்னு அழுதுகிட்டே தான் கையெழுத்து போட்டேன். உயிரை கொடுத்து காதலிச்சவங்கள ஒரே ஒரு கையெழுத்து பிரிக்குதுன்னா அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு வேகத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, ஆனா அந்த நிமிஷமே செத்துலான்னு தோணுச்சுங்க. என்னை மன்னிச்சிரு குட்டிமா. உனக்கு நான் எவ்வளவு பெரிய வலி கொடுத்துருக்கேன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. கோவத்துல முட்டாள்தனமா புத்தி கட்டு போய் தெரியாம. சாரி குட்டிமா. சேச்சே, உங்களை குத்தி காட்டி வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லல. பிரச்சனைன்னு வரப்ப அங்க சமாதானத்துக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும். சட்டத்தோட பேரை சொல்லி யாரும் யாரையும் மிரட்டி பணிய வைக்க கூடாது. இது கூட மத்தவங்களுக்காக பொதுவா தான் சொல்றேன், நமக்கு இல்ல. நாம தான் பட்டு திருந்தினவங்களாச்சே. உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாயிருச்சுல்ல. இப்படி மெல்ட் ஆகி ஒட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. எப்பவுமே 7 ஜென்மத்துக்கும்